எல்லாரையும் உற்சாகப்படுத்துறவங்க, வரவேற்புக்கு நம்ம ரொம்ப மரியாதை செலுத்துறவங்க. அதனாலதான் நான் கேட்டேன். இசை நிகழ்ச்சி தொடங்குவதற்கு முன்பாக ஒரு செய்தியை உங்களிடம் நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஃபெமினயன் ஃபீமேல் எம்பவர்மெண்ட் மூவ்மெண்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஆரம்பிச்சாங்க. சானிட்டரி நாப்கின் பிளாஸ்டிக் இல்லாம, கெமிக்கல் இல்லாம, செயற்கை கருத்தரிப்பு மையத்துக்கு போகாம இயற்கையாக குழந்தை பேரு கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஃபெமினயன் அப்படிங்கிற இந்த பேடை 17 ஆண்டுகளாக அனைத்து பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு வருகிறோம். இன்னைக்கு எங்களோடு பல லட்சக்கணக்கான பெண்கள் இணைந்து கர்ப்பப்பையை காப்பாற்றி கொண்டு வருகிறோம். கர்ப்பப்பை என்பது பெண்களுக்கு மிக முக்கியமான ஒரு உறுப்பு. அது இழந்து விடக்கூடாது. கேன்சர் இல்லாம மார்பகத்திலேயோ கர்ப்பப்பையிலையோ புற்றுநோய் வரக்கூடாது அப்படிங்கிற விழிப்புணர்வையும் ஏற்படுத்தி வருகிறோம். எங்களோடு பல ஆண்களும் இணைந்து, ஆண்கள் இந்த விஷயத்த பேசுறதுக்கே தயங்குவாங்க. பெண்களே பேச மாட்டோம். வீட்டுல பீரியட்ஸ் மாதவிடாய்னா பேச மாட்டோம், கூச்சப்படுவோம். 2 தொடையும் புண்ணாயிடும், நடக்க முடியாது, வாமிட்டிங் வர மாதிரி இருக்கும், பிசிஓடி, நீர் கட்டி, பல பிரச்சனைகள் பெண்கள் சந்திக்கிறாங்க. இங்க இருக்கிற ஆண்கள் கிட்ட நான் கேக்குறேன், எத்தனை ஆண்களுக்கு மாதவிடாய் சமயத்துல உங்க பெண்கள் உங்க மனைவி கிட்டயோ சகோதரி கிட்டயோ உட்கார்ந்து என்னமா பண்ணுது உனக்கு அந்த நாட்கள்லன்னு கேட்டிருக்கீங்களா? யாராவது கேட்டிருக்கீங்களா? ஆண்கள் கேட்டிருந்தா கொஞ்சம் கை உயர்த்துறீங்களா? யாராவது உங்க மனைவி கிட்ட பீரியட்ஸ் டைம்ல உனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு கேட்க மாட்டோம். ஏன்னா அது ஒரு தீட்டு, அது ஒதுக்கி வைக்கணும் அப்படிதான் நினைப்பாங்க. இப்ப இந்த ஸ்டேஜ்ல இவ்வளவு பேர் முன்னாடி ஒரு மாதவிடாய் பத்தி, பீரியட்ஸ பற்றி, ஒரு சானிட்டரி நாப்கினை பத்தி பேசுறதுக்கு கூட எத்தனை டெக்னாலஜி வந்தாலும், ஏஐ வந்தாலும் மூஞ்ச சுழிச்சுக்கிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற டீம் தான் நம்ம எல்லாருமே. ஆனா இத கையில எடுத்து பேசினதன் மூலமாக பல பெண்களுக்கு இயற்கையாக குழந்தை பேரு நடந்திருக்கு. கர்ப்பப்பை எடுக்கக்கூடிய அபாயத்துல இருந்து அவங்க தப்பிச்சிருக்காங்க. இந்த விழிப்புணர்வு ஏகப்பட்ட இடத்துல நடத்தினதுனால ஐநா சபை கூப்பிட்டு நம்மள அங்கீகாரப்படுத்தி இருக்கு. ஏன்னா என்னைக்குமே அயல் நாட்டுக்காரங்க தான் நம்மள பாராட்டுவாங்க. நம்ம ஊர்ல இருந்து யாருமே பாராட்டு தர மாட்டாங்க. ஏதோ ஒரு ப்ராடக்ட் விற்கிறாங்க அப்படின்னு தான் நினைப்பாங்க. அதே சமயம் ஐநா கூப்பிட்டு பாராட்டு தெரிவிச்சதுக்கு அப்புறம் தமிழ்நாடு அரசு தமிழ் மகள் அப்படிங்கிற ஒரு விருது கொடுத்து MBA பாடத்திட்டத்துல நம்மளோட ஒட்டுமொத்த ப்ராடக்ட பத்தியும் இந்த வியாபாரத்தை பத்தியும் ஈரோட்டுல இருந்து ஆரம்பிச்ச இந்த ப்ராடக்ட்டுக்கு தமிழ்நாடு அரசு MBA பாடத்திட்டத்துல இது ஒரு புத்தகத்துல ஒரு பாடமாக வந்திருக்கு. அது இங்க இருக்கிற அத்தனை பேருக்கும் பெருமையான ஒரு விஷயம். அதற்கப்புறம் இந்த ப்ராடக்ட் ஹைஜீன் அவார்டு அப்படிங்கறத கேரள கவர்னர் கேரளால இருந்து நம்மளை அழைத்து டெல்லியில கூப்பிட்டு ஒரு ஹைஜீனான ப்ராடக்ட்ங்கிற ஒரு ஹைஜீன் அவார்டு கொடுத்திருக்காங்க. சோ இத்தனை அவார்டு வாங்கின ஒரு சானிட்டரி நாப்கினை இங்க ஈரோடு மாவட்டத்துல அத்தனை மெடிக்கல் ஷாப்லயும் கிடைக்குது. நான் பெண்கள் கிட்ட சொல்றதை விட ஆண்கள் கிட்ட சொல்றேன், உங்க மனைவிக்கு, உங்க மகளுக்கு, உங்க சகோதரிக்கு, உங்க தாய்க்கு ஃபெமினயனை வாங்கி கொடுங்கள். கர்ப்பப்பையை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயத்தை நீங்க அட்ரஸ் பண்ணிருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றி மேம். தேங்க்யூ மேம்காக ஒரு கைதட்டல். தேங்க்யூ. அண்ட் ஃபெமினைன் பத்தின ஒரு ஏவி உங்களுக்காக இதோ.